ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப் அண்ட் ரீயூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதில் இருக்க கவரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள். அந்த சைஸ்க்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து இது போல் ஒரு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை வந்து ஒன் சைடு இது போல் மடித்து நான் தச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி மடித்து தச்சு எடுத்ததுக்கப்புறமா கீழ் சைடு பக்கமாக இருக்கு பாருங்க, மடித்து அடிக்காத பக்கம், அதை வந்து இதில் வச்சு ஒட்டிக்க போகிறேன். நான் வந்து க்ளூ தடவி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து பெவிபாண்ட் தடவி கூட ஒட்டிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் காய வைங்க, அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இப்படி எடுத்து விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் இங்கே கேப் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம வந்து ஒட்டி எடுத்துடலாம். ஃபுல்லாக ஒட்ட தேவையில்ல, கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க. இப்போ இது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு கயிறு ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கயிறை அந்த கேப்பில் விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம மடித்து அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது உள்ளே விட்டு நான் இது போல் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு நாட் மாதிரி போட்டால் அழகாக அப்படியே நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பை மாதிரி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன பை மாதிரி. இதை வேணும்னா நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுடைய க்ரையான், அதுக்கப்புறம் பென், பென்சில், ரேசர் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் போட்டுட்டு நம்ம அழகாக இதை வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சிடலாம். வேணும்னு போது ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாட்டிலை இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸோடைய மூடி நம்மளுக்கு தேவையில்லை, பாக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இது கூடவே வந்து இது போல் டீ கப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த டீ கப்பை இதில் வந்து 1 by 1 நம்ம அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து 6 கப்பு தேவைப்பட்டுச்சு. இது போல் நான் அடிக்கிட்டேன். இப்போ நான் இதை வந்து எதுக்காக எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் கோலமாவு தான் நான் இதில் வந்து போட்டு வைக்க போகிறேன். இந்த மாதிரி கலர் கோலமாவை நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டோன்னா கலர் போடும்போது எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட இதை நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இதில் வந்து சின்ன சின்ன கிளிப்பு, ஏர் பேண்ட்லாம் கூட போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் 2 பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டப்பாவை இந்த மாதிரி பேக் சைடு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் க்ளூ எடுத்திருக்கேன். நீங்கள் பெவிபாண்ட் தடவி கூட ஒட்டலாம். பெவிபாண்ட் தடவி ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் நேரம் காய வைங்க, அப்போ நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நம்ம பாருங்கள், நான் க்ளூ தடவி ஒட்டிட்டேன். இப்போ நான் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி வெங்காயம்லாம் போட்டு வைக்கிறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா உங்ககிட்ட நிறையா இருந்ததுன்னா இது போல் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணலாம். இது வெங்காயம் மட்டும்தான் போடணும் இல்லை, நீங்கள் பூண்டு, காய்கறிலாம் கூட போட்டு இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இடமும் சேவ் ஆகும். இந்த டிப் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.